ஆவடி பஸ் ஸ்டாண்ட். மாலை நேரம் 5 மணி அளவில் ஆவடி பஸ் ஸ்டாண்ட். எல்லாம் வீட்டுக்கு போகிற நேரம், வியாபாரங்கள் சூடு பிடிக்கிற நேரம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், பஜ்ஜி, போண்டா எல்லாம் வாசனை வருது. பஜ்ஜி போண்டாவா கூட்டம். இந்த ரோடு தான் போட மாட்டோம். அந்த ரோடு ஜாயின் பண்ணுற ரோடு நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது. இந்த ரோடு தான் போட மாட்டாங்க. காலகாலமாக நானும் பிறந்ததுலேருந்து பார்த்துன்னு இந்த ரோட்டு மேலே யாருக்கும் கண்ணே வரும். மாலை நேரம் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரோடு, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரோடு. வேர்க்கடலை, ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை. பேகு தைக்கிற இடம். அதனால் பேகு கிழிச்சிட்டு வந்து பிரச்சனை. காய்கறிங்கள்லாம் எங்கே தான் வரையுது தெரியல. இப்போ வந்து இறங்கு. ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சுவையாக சமைச்சு அளவாக சாப்பிடும். காய்கறின்னா கூட காய்கறி நல்லது, காய் நல்லது, அதே நிறைய சாப்பிடக்கூடாது. எல்லாம் அளவு தான். இது நல்லது அல்லது எல்லாமே அளவு தான். அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சோ. இது ஆவடி போகிற பஸ் ஸ்டாண்ட் போகிற முள்ளங்கி, கரும்பு ஜூஸ், நிறைய கடைகள், சின்ன சின்ன கடைகள். மக்கள் வந்து வாங்கின்னு போகிறாங்கல்ல, ட்ரெயின்லேருந்து இறங்கி போகிறாங்கள, அவங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போவாங்க சமையலுக்கு. கீரைகள், ஃப்ரெஷ் கீரை, தக்காளி, கத்திரிக்காய், பீர்க்கங்காய், பாவக்காய், உருளைக்கிழங்கு, இஞ்சி, வெண்டைக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழி. வெங்காயம் 30 ரூபா, தக்காளி 30 ரூபானாங்க. இங்கே 5 கிலோ 100 ரூபா, 4 கிலோ வெங்காயம் 100 ரூபா, 5 கிலோ தக்காளி 100 ரூபா. நன்றி, வணக்கம் நண்பர்களே. மனித வாழ்க்கையானது உணவு, உடை, இருப்பிடம், இது சம்பந்தப்பட்டது. இந்த மூன்றும் மனிதனுக்கு அத்தியாவசியமானது, அடிப்படை தேவை. இதில் நமக்கு கிடைச்சே இருக்கணும், நம்மிடம் இருந்தே ஆக வேண்டும், நமக்கு கிடைத்து ஆக வேண்டிய ஒன்று. இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு அவசியம், உயிர் வாழ அவசியமான ஒன்று. இதற்காகத்தான் நம்ம பிரயாசப்படணும். நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் நம்முடைய அறிவையும் நம்முடைய சக்தியும் செலவு செய்து இந்த உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் நம்ம ஆதாயப்படுத்தணும், சம்பாதிக்கணும். இது எதுவும் நமக்கு சும்மா வீடு தேடி வந்துடாது. உணவு, உடை, இருப்பிடமெல்லாம் இப்போ ஒரு வீடு கட்டினா லட்சமாக செலவாகுது. கிரவுண்ட் வெறும் தரம் வாங்கிறதுக்கே பல லட்சங்கள் செலவாகுது. அதுக்கு மேலே வீடு கட்டுறதுக்கு பல லட்சம். இந்த மாதிரி லட்சங்கள், கோடிகளை செலவாகுது. மனிதன் உயிர் வாழ்ந்து பிறந்து முடிப்பதற்குள் ஒவ்வொரு மனிதருக்கும் பல லட்சங்கள் காசு செலவு செய்யப்படுகிறது, தேவைப்படுகிறது. அதே மாதிரி உடைனா ஒரே சட்டை போட்டு முடியுமா? மழை காலத்துக்கோ வெயில் காலத்துக்கோ ஒரே மாதிரியான உடையை நம்ம அணிந்திருக்க முடியுமா? பலவிதமான மெட்டீரியல்களை நம்ம அணிகிறோம். குளிருக்கு ஒரு உடை, வெயிலுக்கு ஒரு உடை. இது மாதிரி உணவும் அப்படித்தான். வெயில் காலத்துக்கு ஒரு உணவு, மழை காலத்துக்கு ஒரு உணவு, நார்மலாக ஒரு உணவு. இந்த மாதிரி உணவுலையும் பல வகைகள் இருக்குது. இந்த உணவையும் நம்ம, அதாவது நம்முடைய வாழ்க்கையானது ஒரு கட்டுப்பாடு தேவை. நம்ம வாழ்றதுக்கு ஒரு கட்டுப்பாடு தேவை. அந்த கட்டுப்பாடு என்பது
உணவிலும் கட்டுப்பாடு இருக்க வேண்டும், உடையிலும் கட்டுப்பாடு இருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் கட்டுப்பாடு. நம்முடைய நேரத்தை செலவிடுவதில் கட்டுப்பாடு இருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களுக்கு நாம் நம்முடைய நேரத்தை சக்தியை செலவிடக்கூடாது. நம்முடைய சக்தியை சேமிக்க வேண்டும். இப்படியெல்லாம் நம்முடைய நேரத்தை செலவிட வேண்டும். கட்டுப்பாடோடு நாம் வாழணும்னா ஒரு கட்டுப்பாடு தேவைப்படுகிறது. இப்போ உணவில் நம்ம இது சாப்பிட்டா நல்லா இருக்கும், இது சாப்பிட்டா சக்தி வந்துடும், அதை சாப்பிட்டா சக்தி வந்துடும், அது சாப்பிட்டா வயிற்று வலி போயிடும், இதை சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆகாது, நிறைய சாப்பிடக்கூடாது. எல்லாமே அளவு தான். ஒரு அளவின் பிரகாரம் தான் நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கணும், உணவை எடுத்துக்கணும். இப்போ உணவு உள்ளே போகுதுன்னா அது போய் சுத்திகரிக்கப்படுது, பிரிக்கப்படுது. தண்ணி ஒரு பக்கம், ரத்தத்துக்கு ஒரு பக்கம், கழிவுகள் ஒரு பக்கம், இப்படியா இந்த போகிற உணவு பிரிக்கப்படுது. அது அங்கே உள்ள மிஷின்ஸ் எல்லாம் நம்முடைய குடல்களை வந்து அதை நசுக்கி புழிஞ்சு அதை தனித்தனியாக பிரிக்குது. கிட்னி இதெல்லாம் பிரிக்குது, கிட்னி செயல்படுது, அது தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு செயல்படுது. எத்தனையோ மாற்றங்கள் நம்ம கூட உடலுக்குள்ளே ஏற்படுது. இதெல்லாம் வேத சத்தியத்திலிருந்து யாரும் சொல்கிறது கிடையாது. வேதத்திலிருந்து நம்முடைய சரீர செயல்படும் விஷயத்தை அமைப்பை யாரும் சொல்கிறது கிடையாது. அதனால் இன்றைக்கி எல்லாருமே இந்த உலகத்தில் வாழ எல்லாருமே ஒரு வியாதியில் பிடிப்பட்டு அந்த வியாதியை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாத இன்றைக்கி விழித்து நிற்கிறோம். மருந்து மாத்திரை எடுத்து இன்றைக்கி பிரயோஜனம் இல்லை. டாக்டருக்கும் இந்த வியாதி எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தெரியாத கலங்குறாங்க, திகைக்கிறாங்க, முடியாத நிலையில் இருக்காங்க. இந்த எந்த வியாதி எப்படி சரி பண்ணுறதுன்ற முடியாத நிலையில் இருக்காங்க. இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு. ஒரு காலத்தில் சாப்பாடு இல்லை, காற்று இல்லை, சரியான ஃபேன் வசதி இல்லை, லைட் இல்லை, இதனால வியாதிகள் பெருத்து போச்சு. இப்போ வந்து சாப்பாடு அதிகமாகுது, ஏசி இருக்குது, ஆனாலும் நமக்கு வியாதிகள் அதிகரிச்சுக்கிட்டு போகுது. நேற்று நான் வெளியில் போயிருந்தேன். நேற்று ஆவடி தாண்டி திருவள்ளூர் போயிருந்தேன். அம்பத்தூர்லேருந்து ஆவடி போகிறதுக்குள்ளே பாருங்கள், பஸ் ஸ்டாண்டில் நின்றுருந்தேன். ஒரு ஸ்கூல் பையன் வந்து பேக் மாட்டிருந்தான், ஸ்கூல் பையன் யூனிஃபார்ம் போட்டு வந்து வாந்தி எடுக்கலாம். ஒரு காலியான இடத்துல போய் வாந்தி எடுக்கலாம். ஏன் இந்த ஒரு மனிதனுக்கு, ஒரு குழந்தைக்கும், ஒரு வளரும் பிள்ளைக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் வருது? உணவு கட்டுப்பாடு கிடையாது, சரியான உறக்கம் கிடையாது, நல்லா செல்போனை பார்த்து நேரத்தை கழித்து தூக்கத்துக்கு எடுத்துக்கிறது, சரீர பராமரிப்பு கிடையாது. இப்படியெல்லாம் இருக்கிறதுனால அந்த உணவு செரிமானமாகாது, அது திரும்பி ரிட்டர்ன் ஆகுது. தேவையில்லாத உணவுகளை எடுத்துக்கிட்டு அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கிறது கிடையாது, சரியான உறக்கம் கொடுக்கறது கிடையாது அந்த உடலுக்கு. இப்படியெல்லாம் ஒரு பல பிரச்சனைகள் இருக்குது. என்ன இதெல்லாம் நம்ம சரியாக செய்யாத, ஆனால் நம்ம உடம்பு நல்ல விதத்தில் இயங்கணும் என்ன முடியுமா? நம்ம எதிர்பார்த்தா அது நடக்குமா? அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறணும்னு வச்சுங்க. பஸ்ஸில் ஏறணும், அது ஒரு 2 பஸ்ஸு, ஒரு பஸ்ஸுன்னு நான் போக வேண்டிய ஒரு பஸ்ஸு அவன் ஃபுல்லாகிடுச்சு, நிறுத்தாத போயிட்டான். தூரம் இறக்கி விட்டு நிறுத்தாத போயிட்டான். 2வது பஸ் வந்தது, ஏறினா கண்டக்டர் பக்கத்தில் ஒரு பையன் கவுந்தடிச்சு உட்காந்துக்கிறான். கவுந்தடிச்சு அப்படியே நின்றுதே பார்க்கல, அப்படியே தலை குனிஞ்சு உட்காந்து இருக்கான். கண்டக்டர் சீட்டு சைடில் படிக்கும். அவர் கண்டக்டர் சைட் எவ்வளோ இடம் இருக்கும், அங்கே வேறு இடம் இல்லை, ஃபுல்லு ரஷ்ஷு. அதனால அவங்க இடம் இருக்கான், அங்கே உட்காந்துருக்கிறான். அந்த பையன் தலை குடிச்சு வாழை பையன், ஒரு 20 வயசு பையன். தலையில் பார்த்தா இவ்வளோ முடி. ஏன்னா இந்த சரீரம் எதனால பிரச்சனை பண்ணுது, ஏன் மயக்கம் வருது, ஏன் கண் பார்வை போகுது, ஏன் பல் விழுது, அதெல்லாம் யாரும் இங்கே கணிக்கிறதே கிடையாது. காலத்தை கணிக்கிறது கிடையாது, சரீரத்தை செயல்பாடு கணிக்கிறது கிடையாது. என்ன சரீர செயல்பாடு ஆராய்ச்சி பண்ணுறது கிடையாது. இந்த சரீரத்தை எப்படி கையாளணும், முடியை எப்படி கையாளணும், கண்ணை எப்படி கையாளணும், உள்ளுறுப்புகளை எப்படி கையாளணும், மேலே சருமத்தை எப்படி கையாளணும், இதெல்லாம் யாரும் சிந்திக்கிறது கிடையாது. வேலை நிமித்தம் ஓடுறது, மற்ற விஷயங்களுக்காக வீணான காரியத்துக்கெல்லாம் நம்ம நேரம் செலவு பண்ணுறோம். இப்போ ஒரு வாலிப பையன் தலைமுடி வெட்டாத இன்னைக்கு இவ்வளோ பெருசு, ஒரு முடியும் இவ்வளோ பெருசாக இருக்கும், இவ்வளோ பெருசு இருக்கும். என்ன அப்போ இங்கெல்லாம் இவ்வளோ பெருசு முடி இருக்குது ஃபுல்லாகவே. அப்போ அந்த தலையில் வந்து ஒரு காற்றோட்டம் இல்லை, தலையில் வந்து காற்றோட்டம் கிடையாது. முடி போட்டு அழுத்தி அந்த காற்று இல்லாத அவனுக்கு பார்த்துக்குச்சு. அதனால அந்த வாலிபனுக்கு மயக்கம், நடக்க முடியாது, எழுந்திக்க முடியாது, நிற்க முடியாத ஒரு நிலைமை. படிக்கிற பிள்ளைகளுக்கு பெற்றோர் வந்து கவனிக்கிறோம், தம்பி மாதத்துக்கு ஒரு முடி வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்புங்க, முடி வெட்டுறதுக்கு அனுப்புங்க, நல்லா ஷார்ட்டாக வெட்டிட்டு வான்னு சொல்லுங்க. அவங்களுக்கு உதாரணமாக நீங்கள் இருங்க. என்ன அப்பாவை முடி வளர்த்துக்கின்னு, அம்மாவை டை அடிச்சுக்கின்னு, அப்பாவை டை அடிச்சுக்கின்னா இந்த அவருடைய பிள்ளைகள் இப்படி தான் இருப்பாங்க. என்ன பெற்றோருக்கும் ஒரு விழிப்புணர்வு இருக்கணும்.
இந்த உலகத்தில் நம்மளுடைய சரீரத்தை சரியாக பார்த்துக்கணும், பாதிப்புக்குள்ளாகாத பார்த்துக்கணும், நம்ம கிட்னியை சரியான விதத்தில் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு அக்கறை இருக்கணும். இந்த வியாதியை சிக்கக்கூடாது, வியாதியை நம்ம வலையில் சிக்கக்கூடாது அப்படின்னா நமக்கு ஒரு அக்கறை இருக்கணும். அந்த உணர்வு வரணும். அப்போ தான் நமக்கு உணர்வு வந்தால் தான் பிள்ளைகளை நம்ம சரியான விதத்தில் வழிநடத்த முடியும். அந்த வாலிபனை மயங்கி போய் என்ன அதுக்கப்புறம் வீடியோ எப்படி போய் சேர்னா தெரியல. இந்த மாதிரி படிக்கும் பிள்ளைகளுக்கு பல பாதிப்புகள் வருது. ஸ்கூல்லையும் இதை பற்றி கண்டுக்கிறது கிடையாது. வாலிப பிள்ளைங்க நீங்கள் ஃபேஷன்ன்ற இதில் முடிய நீட்டாக வச்சுக்கின்னு இங்கெல்லாம் கட் பண்ணி இங்கே நீட்டாக விட்டுக்கின்னு குடிமி போட்டுக்கின்னு இப்படியெல்லாம் இருக்காங்க. பெற்றோர்கள் இதெல்லாம் பிள்ளைகளை சரியான விதத்தில் வளங்க, கையாளுங்க, கண்டிப்போடு நடத்துங்க. அது மாதிரி ஒரு கட்டுப்பாடு தேவை. உணவில் கட்டுப்பாடு, சரீர பராமரிப்பில் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். ஆண்கள் மாதம் ஒரு முறை முடி வெட்டணும், பெண்கள் வாரம் 2 முறை தலை குளிக்கணும். ஆண்கள் தினமும் குடித்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு நாள் விட்டாலும் பரவாயில்ல. தினமும் ஆண்கள் இப்போ வெளியே போகிறவங்க காலையில் சோப் போட்டு குளிச்சுட்டு போங்க, சாயந்தரம் வெறுமனே தண்ணி ஊற்றினு உட்காந்து சாப்பிட்டு படுங்க. இப்போ நான் இவ்வளோ பெருவாக பேசுகிறேன், நான் கண்டினியூவாக பேசுகிறேன், நான் ஸ்டாப்பாக பேசுகிறேன். நான் நேற்று போய் திருவள்ளூர் ஆவடி போயிட்டு இதை வீடியோ போட்டுனே போய் ட்ரெயினில் ஏறி அங்கே போய் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி, அதுக்கப்புறம் ஆட்டோவில் ஏடாகூடமான ஆட்டோலெல்லாம் போய் வாயில் தடுமாறி அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு திரும்ப திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் திரும்ப அங்கேருந்து ஆவடியில் அரை மணி நேரம் பஸ்ஸுக்காக நின்று கால் வலிக்க கை வலிக்க நிற்க முடியாத நின்று வீடு சேர்ந்து அம்பத்தூர் வீடு சேர்ந்து இந்த மாதிரி இவ்வளோ சரீர வழியிலே நான் பேசுகிறேன்டானே. ஏன் எப்படி பேசுகிறேன்? இப்போ போய் காலையில் எவ்வளோ வேலைகள் செய்து ரேஷன் கடைக்கு இப்போ உங்களுக்கு கிட்ட வீடியோ பண்ணுறேன். இதை மாதிரி எவ்வளோ வேலைகளை செய்து நான் எப்படி இப்போ பேசுறதுக்கு எனக்கு சக்தி வருது? எப்படி வருது? நான் தினமும் ராத்திரியில் காலு கை முகம் தலை கிளை எல்லா இடத்துல எல்லா இடத்துலையும் எல்லா வயிறு மொத்தத்துலேயும் கை கட்டுற தூரத்துல எல்லாம் எண்ணெய் தேய்ச்சின்னு படுப்பேன், தேங்காய் எண்ணெயை தேய்ச்சின்னு படுப்பேன். அதனால தான் இன்னைக்கு நான் ஒரு அரைகுறை ஆரோக்கியத்தோடு நான் சுற்றின்னு இருக்கேன். ஏன்னா இதுவும் செய்யலைன்னா அவள் தான் நம்மளை யாரையும் காப்பாற்ற முடியாதுங்க. கூட இருக்கிறவங்க நம்மளை உதவி செய்ய மாட்டாங்க. ஐயோ இவர் முடியாது இருக்கிறாரு, இவருக்காக இவரை நம்ம வேலை வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு கணக்கெல்லாம் இப்போ கிடையாது. ஒரு மனிதாபிமானம் கெட்டு போச்சு. நம்மளை நாம தான் காப்பாற்றிக்கணும். ஏன்னா நம்மளை நாம தான் பராமரிச்சுக்கணும். டாக்டர்கிட்ட எனக்கு உடம்பு தெரியல, டாக்டர்கிட்ட போகலாம், மாத்திரை தரலாம், மருந்து சாப்பிடலாம், ஒன்றும் பயன் தராது. எதுவும் மருந்து மாத்திரை ஒரு துளியும் பயன் தராது மனுஷனுக்கு. அது உள்ளூர் போய் சரி செய்யாது, கிட்னியை சரி செய்யாது, ஹார்ட்டை சரி செய்யாது. இந்த மாத்திரை மருந்துகளும் சிறப்புகளும் நம்முடைய சரீர பராமரிப்பு எண்ணெய், தேங்காய் எண்ணெய் தான் நம்முடைய தேகத்தை காக்கும். இந்த தேகத்தை காக்க தேங்காய் எண்ணெயை இறைவன் படைத்திருக்கிறார். மனிதனுக்காக படைக்கப்பட்ட மருந்து தேங்காய் எண்ணெய். அந்த தேங்காய் எண்ணெயை நம்ம உடல் முழுக்க அப்ளை பண்ணி வாரம் ஒரு முறை நல்லா முடிய டைம் எடுத்து உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி, முடியாதவங்க முதுகில் மற்ற யாரையாவது தேக்கி வச்சு நல்லா குளிங்க, சுடுதண்ணில் குளிங்க. ஏன்னா வெயில் காலில் பச்சை தண்ணி குளிங்க, முடியாதவங்க சுத்தண்ணில் குளிங்க. இந்த மாதிரி ஒரு சரீர பராமரிப்பு இருக்கணும். எதையும் நம்ம ஏமாந்துட முடியாது. ஐயோ மற்றவங்க நம்ம காப்பாற்றுறோம், சாமி நம்ம காப்பாற்றுறோம், சாமிக்கு இதெல்லாம் செய்த சாமி நம்ம காப்பாற்றுறோம் அப்படின்னு யாரும் இங்கே நம்பிக்கிட்டு நம்முடைய நிஜ வாழ்க்கையை இங்கே தொலைச்சிடக்கூடாது. இங்கே சாமி என்ன சொல்லுது? உனக்கு உன் சரீரத்துக்கு செய்ய வேண்டியதை செய், உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், உன் சரீரத்துக்கு தேவையானதெல்லாம் கொடுத்தேன், உணவு உடை எல்லாம் இருப்பிடம் சாப்பாடு தேங்காய் எண்ணெய் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், தண்ணி கொடுத்துட்டேன், காற்று கொடுத்துட்டேன், நீ தான் உன்னுடைய சரீரத்தை சரியா பராமரிச்சுக்கணும் அப்படின்னு கடவுள். இதை நம்ம சரியா செஞ்சாதான் நம்முடைய வாழ்க்கை என்னும் வண்டி சரியா ஓடும். இன்னும் அதிகம் நம்ம பேசுவோம். தொடர்ந்து இந்த வீடியோக்களை பாருங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.